விக்கிய காணோம். உள்ள ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கானா என்னமோ. உங்க அப்பாவையும் காணோம். என்னடா என்னாச்சுது? என்னதாச்சுது? என்ன இல்ல நம்ம போட்ட பிளான பண்றதா எனக்கு நல்லதுன்னு தோணுது. என்ன நடக்குது? பிளான போட்டமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாமீன் கிடைக்காது. ஜாமீன் கிடைக்கலனா அதான் நம்ம போட்ட பிளான தான் பண்ணணும். வேற வழியே இல்ல. அது இன்னும் பெரிய விஷயம் ஆயிருமே. அதுக்காக இவனை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும்? அந்த தப்பு மட்டும் செஞ்சிடக்கூடாதுமா. அத ஒரு கிழமை நான் செய்ய மாட்டேன். வேற ஏதாவது வழி இருக்கா? அப்பா மேலிடத்துல பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். மேலிடத்துல இந்த ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க. இவன் நம்ம கூட நிக்க கூடாதான். உள்ள அனுப்ப வேண்டாம். இல்லம்மா இதுக்கு மேல பொறுமையா இருக்க வேண்டாம். நேர்வழியில எல்லாம் போறது போதும். நீ நினைச்சதை செய்யடா. அதான் சரியா இருக்கும். அக்கா நம்ம போட்ட பிளானே பண்ணிடலாம். அண்ணே அப்பா வந்துட்டு இருக்காரா? என்ன சொல்றேன்னு பாப்போம். எதுக்கு நேரத்தை கடத்திக்கிட்டு இப்ப நம்ம முன்னாடி உள்ள போட்டு போனா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இல்ல அதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். இங்க பாரு ஜாமீன் கிடைக்குதோ இல்லையோ இதுக்கப்புறம் வந்து இருக்க வேண்டாம். கூட்டிட்டு கிளம்புறதா நல்லது. என்ன சுத்தி கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இங்க இருந்து கூட்டிட்டு போறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. இவங்க முன்னாடியே என்னால கூட்டிட்டு போக முடியும். அண்ணே அப்பா வரைக்கும் பாக்கலாம். அப்படி இல்லைன்னா நீ சொன்னதை செஞ்சிரு. ஆமாடா நேரத்தெல்லாம் ஒண்ணு கடத்த வேண்டாம். எப்படினாலும் சரி நாளைக்கு அஸ்திபாரம் போட்டே ஆகணும். நாளைக்கு மட்டும் நம்ம அஸ்திபாரம் போடாம இருந்தோம் அப்புறம் ஜென்மத்துக்கு அஸ்திபாரம் போடவே முடியாது. நாளைக்கு எப்படியாவது அஸ்திபாரம் போடணும்டா. அது என் கனவு மட்டும் இல்ல. ஒவ்வொரு நாளும் நான் சுவாசிக்கிற சுவாச காற்றாத நினைச்சுக்கிட்டு இருக்கேன்டா. ஆமா நிச்சயமா உங்க கனவு நிறைவேறும். நாளைக்கு கண்டிப்பா நம்ம அஸ்திபாரம் போட்டுடலாமா? இங்க பாருங்க என்ன பத்தி இங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அத அவமானம் பண்ண ஆயி போச்சுதே. நான் பட்டுட்டேன். இனி இதை மாத்த முடியாது. ஆனா அஸ்திபாரம் மட்டும் போடாம போனா அவ்வளவுதான். நான் இவ்வளவு அசிங்கப்பட்டதுல அர்த்தமே இல்லாம போயிடும். இப்ப அசிங்கப்பட்டது ஒரு பக்கம். ஆனா இதையே காரணம் காட்டி அதை தடை பண்ணிட்டாங்கன்னா இல்ல மேடம் நீங்க அதை எப்படி கட்டிருங்க. நான் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. அதை நான் பண்றேன். என் உசுர கொடுத்தாதான் அதை கட்ட முடியும்னா நான் தாராளமா உசுர கொடுக்குறேன். ஆனா அந்த ஹாஸ்பிட்டலை கட்டியே ஆகணும். நிச்சயமா கட்டுவா. நிச்சயமா கட்டுவா. அனகிலே என்ன சாமிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா? அனகிலே இங்க அதை விட பெரிய சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? நம்ம நினைச்ச மாதிரி இவன் அந்த கேஸ்ல மட்டும் எடுக்கல. இவங்க வேற மாதிரி பிளான போட்டிருக்காங்க. என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க? அனகிலே இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் மட்டும் பிரச்சனை இல்ல. அப்படின்னா அந்த ஆசிரமும் இவங்களுக்கு பிரச்சனை தான். பிரச்சனைனா இங்க பிரச்சனை வேற மாதிரி விஸ்வரூபம் எடுத்திருக்கேன். பொண்ணு தெரியும் தேன்மொழி இங்க இருக்க வேண்டாம். என்ன பெரியப்பா சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன விவரமா சொல்லுங்க. இங்க பாரு பொண்ணு தெரியும் தேன்மொழி இங்க இருக்க வேண்டாம். இது மேல எடுத்து வந்து எனக்கு தகவல். இங்க பாரு ஒரு மேலதிகாரி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு. அவர் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அவர் தான் இதை சொன்னாரு. சீக்கிரம் போய் காப்பாத்துங்கன்னு. நீ ஒரு விதத்துல தேன்மொழிக்கு இதை எழுதி கொடுத்தது நல்லதா போச்சுவே. ஏன் என்ன சொல்றீங்க? இல்ல எனக்கு ஒட்டுமொத்த குடும்பமா இன்னைக்கு உள்ளதா இருப்போம். அப்ப இவ உள்ள போனா பரவாயில்லையா? அப்படி இல்ல. இன்னைக்கு அது உன் பேர்ல இருந்தா இன்னைக்கு பிரச்சனை வேற மாதிரி இருந்திருக்கும். இவ பேர்ல இருக்கனாலதான் இவளை போட்டு தள்ளிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம் ஈஸியா பிளான் போட்டுருக்காங்க. ஆனா அவனுங்க நினைச்ச மாதிரி தேன்மொழி இல்லங்கனாலதான் இன்னைக்கு பிரச்சனை இந்த விஸ்வரூபம் எடுத்திருக்கேன். கேப்பாரு இல்லாத பொண்ணு தானே ஏதாவது ஒண்ணு பிறகு எடுத்து நமக்கு சொந்தமாக்கி பிளான் போட்டிருக்காங்க. சரி ஆனா அந்த உயில உண்மையானது என்ன இருக்குன்னு இவங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. இப்ப தெரிஞ்சிருக்கேன். அதனாலதான் இந்த அளவுக்கு இறங்கி அடிக்கானுங்க. என் மாமியாரே எது செஞ்சாலும் பல வருஷத்துக்கு பின்னாடி போய் தான் யோசிப்பாங்க. அதான் பல வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு இப்ப அப்படி எழுதி கொடுத்தாங்க. அவனுக்கு இதை எதிர்பார்க்கல. அதான் ஒட்டுமொத்த வன்மத்தை இங்க காட்டிட்டு இருக்கானுங்க. இங்க பாரு இங்க நாமளும் தனிச்சு நிக்கிறோம். நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். பாரு ஒட்டுமொத்தமும் காலமாரி பின்னாடி தான் நிக்குது. இங்க இருக்க எல்லா போன தண்ணிகளுக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் மேலேயும் இந்த ஆசிரமத்து மேலேயும் தான் கண்ணு. எல்லா போன தண்ணிகளுக்கும் இந்த ஆசிரமத்தை வச்சியும் இந்த ஹாஸ்பிட்டல் வச்சு எப்படி பணம் சம்பத்தியம் பண்ணலாம். இது தங்க முட்டை விட்டுற வாத்து மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டானுங்க. இங்க ஒருத்தருக்கு மட்டும் இல்ல பல பேருக்கு ஆசை வந்தாச்சு. ஏன்னா இது பணம் கொட்டுற இடம். நம்ம கேன்சர் இருந்து இதே ஆபரேஷன் வரைக்கும் எல்லாம் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கோம். இதே காசாக்குனா இப்ப எல்லா போன தண்ணிகளுக்கும் பேராசை. இதை வச்சு எப்படி சம்பாத்தியம் பண்ணலாங்கிற பேராசை பேய் பிடிச்சு ஆட்டுது. இப்ப ஆளுக்கால சொந்தம் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா நம்பிலே ஆளுக்கால ஒவ்வொரு விஷயத்த சொல்லி சொந்தம் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. புரியல மாமனாரே. ஒரு தரப்பு என்னன்னா இவ எங்க கூட தான் இருக்கா, எங்க தரப்புல தான் இருக்கா, அதனால அந்த ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு சொந்தம், ஆசிரமம் எங்களுக்கு சொந்தம்னு ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இல்ல அவ முழுசா எங்களுக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, அதனால அவ எங்களுக்கு தானே ஆளுக்கால கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்ண? இவ்வளவு மூலக்கோளை தெரியுமா? ஆதிராதா பிரஸ் மீட்டிங்க்கு பேட்டி கொடுத்திருக்கா. பொண்ணுத்துல அவன் பேர்ல இருக்கதே அவளுக்கு எழுதி கொடுக்கதா சொல்லியிருக்கானு. அதனால இனி அவ தான் அந்த ஹாஸ்பிட்டலையும் அந்த ஆசிரமத்தையும் பாப்பானா. பாப்பா அப்படியே போத்துவா. இங்க பாரு அவ நிச்சயமா சொந்தம் கொண்டாட்டி ஏதாவது ஒண்ணு பண்ணுவா. இப்படி ஆளுக்கால பிச்சு புடுங்கனா கோர்ட்ல கேஸ் போச்சுன்னா இதை தடை பண்ணி வச்சிருவாங்க. ஒரு சொத்துக்கு இத்தனை பேர் ஆசைப்படுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கி அப்படி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அனாத ஆசிரமத்தில் இருக்க பல லட்சம் பிள்ளைங்க தெருக்கு வந்துருவாங்க. கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வேலைக்கு இரு தடிப்பாங்க. அந்த அனாத பிள்ளைங்களோட நிலைமை ஆளுக்கு ஒரு ஆசிரமத்துல பிரிச்சு போட்டு பிள்ளைங்களை சின்ன பண்ணமாக்கிடுவாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. பிள்ளைங்க எதிர்காலமே நாசமா போயிடும். அப்பா எனக்கு என்ன சொல்யூஷன் மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் வேண்டாம். நான் ஒண்ணு சொல்லு கஷ்டமா தான் இருக்கும். என்னன்னு பரவாயில்லப்பா சொல்லுங்க.
ஆதிரா சொந்தம் கொண்டாடாத. அது முடியுமாப்பா? முடியணும். இது கேச திசை திருப்பதுக்காக ஆதிரா போட்ட பிளானு. இப்ப அதை வச்சு காதாம்பரி பல லட்சம் சமத்தி பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்படி? பொண்ணு தர ஆதிராவுக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுக்கதாவும், அதனால அவ யார்கிட்ட வேணாலும் டீல் வச்சுக்கிடுவானோ, யாருக்கு வேணாலும் தனக்கு பிடிச்சவங்க கூட அவ பார்ட்னர்ஷிப்ல இருப்பானோ அவ பேட்டி கொடுத்திருக்கா. அதனால இந்த பணத்தனிகள் போட்டி போட்டுக்கிட்டே அவகிட்ட டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க. பணம் கொட்டுது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் காதாம்பரி சும்மா இருப்பா? இதுக்கப்புறம் அவளுக்கு அடையணுங்கிற வேறு இன்னும் அதிகமா வரும். எந்த எல்லைக்கும் போவா. இப்ப என்னதான் மாமனாரே பண்ண? நானும் பலதுமா யோசித்து பார்த்துட்டேன். என்ன பலன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல, நாளைக்கு நான் அஸ்திபாரம் போடுவேன். அதான் எப்படி? என்னால முடியும். நேர்வழியில போய் தான் அன்னக்கிளி பார்த்திருக்கீங்க. இந்த அன்னக்கிளியால குறுக்கு புத்தியாவும் யோசிக்க முடியும்னு நிரூபிச்சு காட்டுறேன். நேர்வழியில போனவளுக்கு தான் குறுக்கு வழி எதுன்னு நல்லாவே தெரியும். இங்க போராடுறதுக்கு ஆயுதம் தேவையில்லை, புத்தி கூர்மை இருந்தா போதும். ஜெயிப்ப, இவளை ஜெயிக்க வைப்ப. அப்படின்னா அதான் இங்க இருந்து போகணும், அவ்வளவுதானே? அவள லேஸ்ல யார் கண்ணிலும் மண்ணை தூக்கிட்டுலாம் போக முடியாது. யார் கண்ணுல எப்படி மண்ணை தூங்கணும்னு எனக்கு தெரியும். உன்னால முடியுமா? இங்க இருந்து தேர்மொழி அத்தாரியை கூட்டு போக வேண்டியது யார் பொறுப்பு? அவ்வளவு லேசான காரியம் கிடையாது. இப்ப நம்ம பேசுறது கூட இங்க யாராவது ஒருத்தங்க கேட்டுக்கிட்டாண்டா இருப்பாங்க. இங்க பாருங்க, நான் எத்தனுக்கும் குறுக்கு புத்தி எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியும். இங்க இருந்து தேர்மொழி அத்தாரியை கூட்டு போக வேண்டியது யார் பொறுப்பு? இந்த ஸ்டேஷன் வந்து எப்படி வெளியில கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். அவ்வளவுதான். அத்தா இருக்காங்கல்ல, பாத்துருவாங்கப்பா. ஒரு கும்பல ஸ்டேஷனுக்கு வெளியில நிக்குது பார்த்தல, அடிச்சு கொள்ளதுக்கு கூட ரெடியா இருக்கானுங்க. அடிச்சு கொள்ள அது சொத்த எடுக்கலான்னு ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க. போன தண்ணிகளே அதெல்லாம் கை வைக்க முடியாது. எப்படி இங்க கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். ஸ்டேஷனுக்கு வெளியில பார்த்தல தெரியும்பா. ஸ்டேஷனுக்கு முன்னா பின்னா உள்ள எல்லா பக்கமும் என்னென்ன வேலை நடக்குன்னு எனக்கும் தெரியும். அவ கொலை வெளியில நின்னுட்டு இருக்கானுங்க. இங்க பாருங்க, நான் இப்பவும் சொல்றேன், என் உசுறு எனக்கு பெருசா இல்ல. நான் செத்தா இந்த ஹாஸ்பிடலையும் ஆசிரமத்தையும் காப்பாற்ற முடியும்னா இங்க பாருங்க, துணிஞ்சு அந்த கருத்தையும் பண்ணுங்க. எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அதுதான் முடியாது தேமாலே, உன்னை எதுவும் பண்ண முடியாது. என்ன மேடம் சொல்றீங்க? உன்னை எதுவும் பண்ண முடியாது. உன்னை சொந்தம் தான் கொண்டாட முடியும். நான் உன் உசுருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சேனே தவிர இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. பரவாயில்லம்மா, நான் இருக்கல, பாத்துக்கிறேன். நான் பொண்ணு தெரிய முழுசா நம்பினேன். நிச்சயமா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டா. உன் உசுறு ரொம்ப முக்கியம். நீ உசுரோட இருந்ததா அந்த ஆசிரமத்தை தொடர்ந்து நடத்த முடியும். அப்படின்னா இல்லைன்னா அது முழுசா பொண்ணு திரைக்கு சொந்தமாயிரும். பொண்ணு திரைக்கு சொந்தமானா அவன் மனைவி சொந்தம் கொண்டாட முடியும். ஐயோ, இதை என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்க. அதான் சொன்னேன், எனக்கு பொண்ணு திரை மேல அவ்வளவு நம்பிக்கை. அப்ப என் உசுருக்கு எதுவும் ஆகக்கூடாதா? உன் உசுருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது அப்படி பொண்ணு திரைக்கு முழுசா சொந்தமாகும். பொண்ணு திரைக்கு முழுசா சொந்தமாயிட்டுனா அவன் சம்பந்தப்பட்டவங்க யாருனாலும் உரிமை கொண்டாட முடியும். அதனாலதான் ரத்த உறவு இல்லாத உங்க 2 பேருக்கும் நான் எழுதி வச்சேன். உங்க 2 பேருக்குமே ரத்த சொந்தம் இல்ல, உரிமை கொண்டாடுறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சேன். ஏன் மாமியாரே, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? இவங்க 2 பேரும் ரத்த சம்பந்தம் இல்ல, அதனால உயிர் அழிச்சிங்க. இப்போ தேன்மொழி இருந்துட்டா முழுசா பொண்ணு துறைக்கு போய் சேரும். ஆமா, பொண்ணு துறை இருக்கனால பொண்ணு துறை பொண்டாட்டி உரிமை கொண்டாட முடியும். அப்படிதானே? ஆமா. அதுலயே நம்ம குழப்பத்தை உண்டாக்கிட்டோம்னா எனக்கு புரியல. நீ என்ன சொல்ல வர? வேற வழி இல்ல, குழப்பத்தை உண்டு பண்ணிட வேண்டியதான். எனக்கு புரியல. குழப்பத்தை உண்டு பண்ணிட வேண்டியதான். நான் தயாரா தான் இருக்கேன். எனக்கும் புரியல. குழப்பத்தை தானே உண்டாக்கிடுவோம். அதுக்கப்புறம் அந்த ஆதிரா எப்படி சொந்த கொண்டாடுறான்னு நானும் பாக்குறேன். காதாம்பரிக்கு பின்னாடி ஆதிரா இல்ல, ஆதிராக்கு பின்னாடிதான் காதாம்பரி இருக்கா. தருண் 1000 வாட்டி நம்ம கிட்ட சொன்னா நாம தான் காது கொடுத்து கேட்கல. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா சாவுக்கு காதாம்பரி தான் காரணம்னு இந்த தருண் 1000 வாட்டி காதாம்பரியை போட்டு தள்ளதுக்கு நிறைய பிளான போடுவான். அப்போ ஆதிராவை தருண் விரும்பிக்கிட்டு இருந்தான். அதனால எல்லா விஷயத்தையும் ஆதிரா கிட்ட சொல்ற பழக்கம் தருணுக்கு இருந்தது. அந்த வீட்டுல காதாம்பரி இருக்கா, நான் இன்னைக்கு அவளை போட்டு தள்ளுவேன்னு பிளான போடுவான். ஆனா கூடயே போயிருவா, அவனை எதுவும் பண்ண விட மாட்டா. ஆரம்பத்துல எனக்கும் தமிழுக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணணும், அதை தருண் கிட்ட சொன்னோம். அதுக்கப்புறம் அவகிட்ட அவன் எதையும் சொல்ல மாட்டான். ஆனா எங்களுக்கு அந்த அளவுக்கு அவன் மேல சந்தேகம் இல்ல, அது தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நடக்கதெல்லாம் பார்த்தா இங்க பாருங்க, குழப்பத்தை உண்டு பண்றோம், தசை திருப்புறோம். எப்படி ஆதர சொந்த கொண்டாடான்னு பார்க்கலாம். அதான் வாங்க கிளம்பலாம். அண்ணே, நான் சொல்ற மாதிரி செய்ய. தேன்மொழி, நீ ஏன் கூட வா. அதான் ஏன் கூட வாங்க. இங்க எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். மீறி ஏதாவது நடந்தா நான் பாத்துக்கிட்டேன். நான் தேன்மொழி கூட்டிட்டு பின்னாடி ஸ்டேஷனுக்கு அந்த சைடு இருக்க அந்த ரகசிய அறைக்கு கூட்டு போயிருந்தேன். புரிச்சுது? சரி, நான் பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிண்ணே, நான் அக்யூஸ்ட கூட்டு போற மாதிரியே தேன்மொழி உள்ள கூட்டு போயிருந்தேன். ஜாமீன் கிடைக்காது, கிடைக்கவும் செய்யாது. அன்னைக்கு அதே நேரத்தில் நாளைக்கு நீங்க அஸ்திபாரம் போட்டுரு. எந்த கொம்பனி இனி என்கிட்ட மோத முடியாது. அஸ்திபாரம் போடுறதுக்கே எப்படியும் 3 நாள் ஆகும். அந்த 3 நாளுமே ஜெயராஜ் வெளியில வரக்கூடாது. ஆதிரா, உனக்கு போட கட்டுக்கு நான் வாரேன்டி. சரி, நான் முன்ன போய் பத்திரிகைக்கு நான் சமாளிச்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ள ஆக வேண்டிய எல்லாம் நீங்க பாத்துருங்க. சரிங்கப்பா.
அக்கா 2 பேரும் ஒண்ணா போனா விஷயம் தெரிஞ்சிடும். நான் பின்னாடி வண்டி எடுத்துட்டு ரெடியா நிக்கிறேன். பின்னாடி வந்துருங்க. டேய் காதம்பரி வராடா. அட ஆதிரா வா. வேற ஒன்னத தேடிக்கிட்டு இருந்த மத்தக்க. லூசா. பரவாயில்ல. லூசு தானே. இருந்தா இருந்துட்டு போறேன். என்னங்க வீட்டுக்கு போலாம் வாங்க. நீங்க அசிங்கப்படுறது எனக்கு அசிங்கமா இருக்கு. என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? யார் இக்கட கட்டு பண்ணா நமக்கு என்ன? வீட்டை பார்க்க வாங்க. அதிரா உனக்கு பொண்ணுத்தருக்கு என்ன சம்பந்தம்? எங்க மாமியார் கரெக்டா தான் கேட்பாவ. என்ன பாட்டி எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? இல்ல எனக்கு தெரியல அதான் கேட்டேன். உனக்கு பொண்ணுத்தருக்கு என்ன சம்பந்தம்? டேய் உனக்கும் இவளுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதே? எனக்கும் யாருன்னு தெரியலமா. ஓடுறா அருவால. என்னைய லூசுன்னு சொன்ன. இப்போ நீ உங்க அம்மா காரி நான் லூசு பிடிச்சி ஓட போறிய பாத்துட்டே இருங்களே. என்னங்க? யாருமா? பைத்தியமா? இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கு. தெரியலடா யாருன்னு எனக்கும் தெரியல. பொண்ணுத்தரத்தா அது இப்ப புதுசா நிறைய பேர் உரிமை கொண்டாடுவாங்க. நீங்க டாப்ல இருக்கீங்கல்ல, இனி எல்லாரும் அப்படிதான். எனக்கு உங்களை தெரியும்னு சொல்லி ஆட்டோகிராஃப்லாம் வாங்க வர்றாங்க. இதெல்லாம் சகஜம் தான், விடுங்க. ஆதிரா இங்க என்ன நடக்குது? என்னங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன். யார் நீ? இங்க பாருங்க உங்க பிள்ளை என் வயித்துல இருக்குது. சும்மா விளையாட்டு கட்டிட்டு இருக்காதீங்க. கட்டுச்சுடா எனக்கு பாயிண்ட். என்ன சொன்ன? அவர் பிள்ளை என் வயித்துல இருக்குன்னு சொன்னேன். எத்தனை மாசம்? ஏன் அது எதுக்கு உனக்கு? அத புருஷன் பண்ணி பேசிடுவாங்க. நீ எதுக்கு அதை பத்தி பேசுற? இல்ல காரணம் இருக்கதான் கேட்டேன். நீ என் புருஷனை பிரிக்க நினைச்சீங்க. இப்பவும் கேட்கேன். உனக்கும் பொண்ணுத்தருக்கு என்ன சம்பந்தம்னு நான் கேக்குறேன். அவங்க என் புருஷன். கல்யாண சர்டிபிகேட் கூட இல்ல, மறந்துடாத. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு நடக்கத பார்க்க மாட்டா. பின்னாடி என்ன வரும்னு ரொம்ப யோசிப்பா. உன்னை அவசரமா தாலி கட்ட வச்சேனே, அதிலே புரிஞ்சுக்க வேண்டாம். நான் காதாம்பரியே நம்ப மாட்டேன். அவ பெத்த பிள்ளை ஒன்னியவா நான் நம்பியிருப்பேன். எனக்கு அந்த கல்யாணத்துல பேச உடன்பாடு இல்ல. ஆனா ஏதோ என் உள் மனசு சர்டிபிகேட் வேண்டான்னு சொல்லிச்சுது. இவன் கூட சொன்னான், அம்மா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறேன்னு. வேண்டான்னு சொல்லிட்டேனே. நீங்க போய் சொல்றீங்க. ஆனா ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் இருக்குதே. அது இருக்குமே. ஏன்னா நம்ம வீட்ல ஒரே ஒரு ரேஷன் கார்டு தான். இன்னார் பொண்டாட்டிக்குன்னு இல்லையே. விக்கி பேர் தான் இருக்குது. விக்கி பொண்டாட்டி பேரு ஆனந்தினா இருக்குது. பேரு ஆனந்தி தான் இருக்கும். யார்கிட்ட? உனக்கு மட்டும் இல்ல, இங்க யாருக்குமே எந்த ப்ரூஃப் இருக்காது. குடும்பத் தலைவி அன்னக்கிளி, குடும்பத் தலைவர் செல்வன் அப்படித்தான் இருக்கும். மத்தபடி நீ நான் எல்லாம் யாரெல்லாம் கணக்குல வராது. சொல்ல போனா தேன்மொழி கூட தான் இருக்கா. நான் அவ பேருமே எடுக்கலையே. சிரிக்காதீங்க. டேய் தம்பி நீ சிரிடா. சிரிப்பா, நல்ல சிரிப்பா. யார் குடும்பத்துல வந்துட்டு யாரு நலி வேலை பாக்குறது? நல்லச்சிவே உன் யாம சொன்னா. உன் குடும்பத்துக்கு தான் ஒரு கருப்பாடு இருக்குது, ஒரு கருப்பாடு இருக்குது. நாங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணது ரோகிணியே தான். ஆனா பையோட சிஏடியா தான் இருந்திருக்கா, கருப்பாடா இல்ல. அதுக்கப்புறம் உன் வாயால தான் அதை தெரிஞ்சுக்கிட்டான். எப்படின்னு பாக்குறியா? தேன்மொழி அவ பிள்ளைய உனக்கு பிள்ளையா தத்து கொடுக்கும்போது எழுதி கொடுத்தால, அன்னைக்கு தான் உன் சீரமம் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அது சத்தியமா பொண்ணு திருட்டு நாங்க காட்டி கொடுக்கவும்ல. அவன் அதை தெரிஞ்சுக்கணும் விரும்பவே இல்ல. அவன் அப்பவும் உன் மேலதான் உசுறு குசுரா இருந்தான். நீயே எல்லா விதமான பொய்யான சர்டிபிகேட்டையும் இந்த காதாம்பரி கூட சேர்ந்து எடுத்து வச்சிருக்க. என் அண்ணா ஆம்பளை இல்ல. எந்த பொண்டாட்டி இவ்வளவு கீழ்த்தரமான சர்டிபிகேட்டை எடுக்கவே மாட்டா. அப்படி ஒண்ணு நான் எடுக்கல. நீ எடுக்கலன்னு சொல்லி சிவா நம்ம ரெண்டுக்கு பிரிக்க பாக்குறா. நான் அப்படி எந்த சர்டிபிகேட்டை எடுக்கவே இல்ல. அந்த டாக்டரே வேலை கொடுத்து வாங்கிருக்கிய. என்ன உன் மேல பைத்தியமா இருந்தா? உங்க அம்மாக்காரி ஒத்தே ஒண்ணு வச்சுட்டு சுத்தின மாதிரியே நீ ஒத்தே சுத்தறான்னு ஆசைப்பட்டிருக்க. சகுனி வேலை எல்லாம் பார்த்து வச்சிருக்கல நீ. எனக்கு ஒண்ணு புரியல. எதுக்கு அவனுக்கு வாரிசு வரக்கூடாதுன்னு நினைச்ச? உனக்கு குறைன்னு சொல்லி ஒரு வாரிசு சர்டிபிகேட் எடுத்திருக்க. ஓகே, அவனுக்கு ஏன் எடுத்த? எல்லாத்துக்கும் விட எங்களுக்கு தெரியும். என்னங்க இவங்க சூழ்ச்சி பண்ணி நம்மள பிரிக்க பாக்குறாங்க. நீங்க எனக்கு சொந்தமானவரே. அவன் ஒண்ணு இப்பவும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இல்லன்னு நீ பார்த்த வேலை அவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான் பாரு. இவர் ஆம்பளை இல்லைன்னு சொல்லி நான் சர்டிபிகேட் எடுத்திருந்தா இப்ப குழந்தை இருக்கேன்னு நான் எதுக்கு இவர்கிட்ட சொல்லணும்? இது அவர் குழந்தை. அப்படி ஒரு சர்டிபிகேட் எடுக்கணும் எனக்கு அவசியம் இல்ல. தேன்மொழி கோர்ட்டு மூலமா அந்த குழந்தைய உங்களுக்கு தத்து கொடுக்கும் போது சில கண்டிஷனை போட்டிருந்தா. அந்த கண்டிஷன் உனக்கு நல்லாவே தெரியும். 2 வருஷம் கழிச்சு குழந்தை நான் உங்ககிட்ட தான் இருப்பேன்னு சொன்னா, அப்போ அந்த குழந்தைக்கு நீங்க முழுசா தாய் தகப்ப ஆகலான்னு. அது அந்த குழந்தை மேல நீங்க எவ்வளவு பாசமா இருக்கீங்கன்னு ஒரு பெத்தவளா அவ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா. ஆனா பொண்ணு தர பாசமா இருந்தா தான் பிள்ளையா வளர்த்தான். உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா அந்த குழந்தை திரும்ப அவ வாங்கிக்கலாம். அந்த 2 வருஷத்துக்குள்ள உனக்கு குழந்தை வந்துட்டுனா அந்த குழந்தைய வாங்கிக்கலாம். அதான் 2 வருஷம் முடிவுல நீ குழந்தைண்டான மாதிரி போட்டுட்ட. இல்ல நான் நிஜமாவே குழந்தைட்ட இருக்கேன். இப்ப நீயும் பெத்து கொடுக்காம அவ தத்து கொடுத்த புள்ளையும் புடிக்கிட்ட பாரு. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல. ஒரு குழந்தை வாழ்க்கையில கூட நீ விளையாண்டுருக்க.
நிஜமாவே யாதிர குழந்தை உண்டாயிருக்கா. அது அப்பா அப்பான்னு அவனை சுத்தி சுத்தி வந்தது. இப்போ அந்த புள்ளைய அவனுக்கு சொந்தமாக்கிட்டேன். என்ன உனக்கு என்ன பாவம் பண்ணா? உன்னை புள்ள மாதிரி பாத்துக்கிட்டா. அவன் உனக்கு எந்த துரோகத்தையும் பண்ணலையே. அந்த குழந்தைய எடுத்து வளர்க்க உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லிருக்கலாமே. இங்க யாரும் உனக்கு கட்டாயப்படுத்தலையே. உனக்கு புரியுதா புரியாதுடா? அந்த குழந்தை யாரும் அந்த வலுக்கட்டையமா திணிக்கலையே. நான் குழந்தை உண்டாயிருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி. இல்ல ஆதிரா, நீ குழந்தை உண்டாகல. இல்ல, நான் குழந்தை உண்டாயிருக்கேன். என்னால நிரூபிக்க முடியும். சரி, நீ குழந்தை உண்டாயிருந்தா ரொம்ப சந்தோஷம்.